ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இஞ்சி வைன் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அது ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி இந்த பண்டிகை டைமெல்லாம் வருதில்ல, அதனால அது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஈவன் மதர்ஸ் ஹூ ஹேவ் டெலிவர்ட் பேபிஸ் அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் இது ரொம்ப டைஜஷனுக்கும் அந்த ஹெவினஸ்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸி. அது நம்ம வருஷத்துக்கு we can have it throughout the year. அதனால குயிக்காக பண்ணிடலாம். வேறு அவ்வளோதான். இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு 1/4 கிலோ இஞ்சி, ஒரு 5-6 காஞ்ச மிளகா. அந்த இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி அது தோலெல்லாம் எடுத்துட்டு அது தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கழுவின பிறகு அது நல்லா அந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லாட்டா மிக்ஸி யூஸ் பண்ணலாம், மிக்ஸிலே அரைச்சி எடுக்கலாம். இல்லாட்டா ஃபுட் ப்ராசஸர்லேயே அரைச்சி எடுக்கலாம். இல்லாட்டா கையிலே நம்ம செரவி எடுக்கலாம். எப்படி வேணால் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அது பொறுத்து என்ன எப்படி வேணால் பண்ணலாம். நல்லா கொஞ்சம் நல்லா மெய்யாக அரைச்சிட்டு அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதெல்லாம் அதில் அந்த பாத்திரத்தில் கொட்டிடுங்க. இந்த 1/4 கிலோ இஞ்சிக்கு ஒரு 3 லிட்ரு தண்ணி ஊற்றிடுங்க. அதுக்குள்ளே 3 லிட்ரு தண்ணி ஊற்றி இந்த காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுடலாம். உள்ள மூணு லிட்டர் தண்ணி, ஒரு 1/4 கிலோ இல்லாட்ட ஒரு 1/2 கிலோ சர்க்கரை. நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் வேண்டான்னா நீங்கள் அந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு வேணும் அவ்வளோ இனிப்பு போட்டால் போதும். நான் 1/2 கிலோ போட்டிருக்கேன். 1/2 கிலோ நம்ம அந்த ப்ரௌன் சுகர் கிடைக்கல, அந்த சுகரை போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரைன்னா நாட்டு சர்க்கரை நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு ஒரு சொட்டு உப்பு கூட போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கூட வேண்டாம், அவ்வளோ அதோட குறைவு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு அது 60% ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நிறைய இருக்குது, அதில் பகுதியோடு வரணும். அது நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நல்லா குறையணும். அது நல்ல ஒரு 60% ஆன பிறகு அது ஸ்ட்ரெயின் பண்ணி ஆற வச்சுங்க. இல்லைட்டா ஆற வச்சு கூட ஸ்ட்ரெயின் பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். நம்மளுக்கு பற்றி நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் ஆற வச்சுடுங்க. ஆறி ஆயிடுச்சு. நல்லா ஆறின பிறகு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடுங்க.
இந்த நேரத்தில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போட்டுருங்க. அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி. இல்லாட்டே லைம் ஜூஸும் போடுவாங்க சில பேர், பட் நான் சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீ பாட்டிலில் போட்டு வைக்கிறது, அவ்வளோதான். நம்ம இஞ்சி வைன் ரெடி. இஞ்சி வைன்னு சொல்லலாம், கஷாயம் சொல்லலாம், வந்து நல்லா ரெடி. இது எல்லா பண்டிகை நாளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சாப்பாடில் சாப்பிட்ட பிறகு இது குடிக்கிறதுக்கு கொஞ்சமாக. இது அதுக்கப்புறம் பண்ண பிறகு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த கஷாயம் பண்ணியிருக்கோம். அந்த கஷாயம் பண்ணி அந்த இஞ்சி எல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். அந்த இஞ்சி வந்து நம்ம வந்து தூக்கி போட தேவையில்லை. அதில் ஏன் தெரியுமா, அதில் காஞ்ச மிளகாய் இருக்குது, அதில் கொஞ்சம் சர்க்கரை இருக்குது, உப்பு இருக்குது. இந்த இஞ்சி வச்சு நல்ல ஒரு சட்னி பண்ணலாம். அது வந்து நல்ல காரசாரமாக இருக்கும். அது வச்சு நம்ம சாதத்து கூட சாப்பிட்லாம், பிளெயின் ரைஸ் கூட சாப்பிட்லாம், பருப்பு வச்சு சாதத்து கூட சாப்பிட்லாம், இட்லி, தோசை, நம்ம எதில் வேணால் சாப்பிடலாம். அதுதான் இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போம். அது ஸோ none of the இஞ்சி இஸ் being wasted. இப்போ அந்த சட்னி எப்படி பண்ணுறது பார்ப்போம். நம்ம அதே வைன் பண்ண பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சூடு எண்ணெயில் போடுங்க. ஒரு 5-6 கருவேப்பிலை இலை போடுங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன சாம்பார் வெங்காயம் அது வந்து நல்லா நொறுக்கிட்டு அது கூட அடுப்பு நல்லா போட்டுருங்க. நல்லா வதக்கிடுங்க. அதெல்லாம் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, கொஞ்சம் 1 டீஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறது. அதுக்கப்புறம் அந்த இஞ்சி இருக்குல்ல, அந்த இஞ்சி அந்த காஞ்ச மிளகாலாம் இருக்குல்ல, அதில் நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்து அதை வந்து அந்த வதக்கின வெங்காயத்துக்கெல்லாம் கொட்டிடுங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட கழுவி ஊற்றிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில் கொஞ்சம் புளி, ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி நல்லா ஊற வச்சு அந்த தண்ணி வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எவ்வளோ நமக்கு சால்ட்டு வேணுமோ அது சால்ட்டு டேஸ்ட் பண்ணி போடுங்க. நான் 2 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். இதில் நல்லா தண்ணி வற்றி எடுத்து சட்னி மாதிரி வரட்டும். தண்ணி நல்லா சுருளாக பண்ணி எடுத்தால் இப்படி தான் வரும். சூப்பராக இருக்கும் சாப்பாடு கூட இல்லாட்டி பார்க்குறது.